ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் மாம் லைஃப் ஸ்டைல். ஒன் டே ஃபுல்லாக நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்றதை பார்த்துலாம் வாங்க. நான் 2 சைடு பால் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ருத்ரேஷோட பசும்பால், இன்னொன்று எங்களோட காஃபிக்கு பேக்கெட் பால் வச்சுருக்கேன். ஆல்ரெடி அவர் குத்தாச்சு, அவர் குடிச்சிட்ருக்காரு. இது வந்து சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்கேன், ஒலை வச்சுருக்கேன். மீன்வெயில் வந்து எங்கள் பால் குதிச்சிச்சில்ல, ஒருத்தருக்கு வந்து ஒரு தம்பிக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து கலந்துட்டுருக்கேன். எங்களுக்கு காஃபி போட்டுக்கணும். தென் வந்து நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ முள்ளங்கி வந்து அரிஞ்சு வச்சிட்ருக்கேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். என்னோட மார்னிங் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் போகும். நான் 6:30லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 8:30க்குள்ளே 8:15க்குள்ளே எல்லாருக்குமே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பிக்கு லஞ்சை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஸோ அதனால் டிஃபனும் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நடுவில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் காஃபியை வந்து குடிச்சுப்பேன். தென் வந்து ருத்ரேஷ் வந்து அந்த டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். பருப்பும் கடைச்சிட்டேன், விசில் வந்துச்சு. அப்புறமா வந்து அந்த தாளிச்சம் வச்சாச்சு, சாம்பார். மீன்வேல் வந்து நடுவில் வந்து அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து அரைஞ்சிட்ருக்கேன். ஃபுல்லாக ருத்ரேஷை டேக் ஓவர் பண்ணிக்கிறது அவங்க அப்பா அவங்க மாமா கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அவரை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாமே அரிஞ்சு முடிச்சுட்டு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் தாளிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த வேலை எல்லாமே நானாக தான் பண்ணுறதா இருக்கும். எப்போனா வந்து என் தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், எதனா அரிஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி. எங்கள் ஹஸ்பண்டும் எப்போனா அரிஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு வச்சாச்சு ஒரு சைடு. தென் வந்து சாப்பாடு நான் அந்த சைடு வந்து வெடித்து வச்சிட்டேன். ஸோ கொஞ்சோண்டு கீரை இருந்துச்சு, அன்றைக்கி 2 நாள் முன்னாடி வாங்கின கீரை ஒன்று இருந்துச்சு, அதையும் அரிஞ்சு பொரியல் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். அதை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ இப்போதைக்கு இவங்களுக்கு லஞ்ச் கட்டுறது வந்து சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து தோசை ஊற்றுக்காக தவா வச்சுருக்கேன். ஸோ வந்து சாம்பார் எல்லாமே ரெடி. இவர் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டியிருக்கிறது வந்து அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்பியாச்சு 8:15க்குலாம். பின்னாடியே என் தம்பியும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி 3 பேர் போனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்கு காட்டுற பாருங்க. ஒருத்தவங்க சாப்பிட்டு இருக்காரா கிச்சன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இதை வந்து அழகாக இப்போ நம்ம மாற்றணும். இப்போ நான் வந்து கீரையை சமைச்சிட்டு இப்போ ருத்ரேஷ் ரெடி பண்ணிவிட்டு பாருங்க, இதெல்லாம் வந்து ஆஃப்டரோட வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ போயாச்சு. ஸோ நான் வந்து கீரை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சாம்பார் கத்திரிக்காய் வந்து கட்டிட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. கீரை வந்து வேஸ்ட் சின்ன சின்ன வீடு இருக்கு பாரு. அங்க இருக்கு உன் செட்டி இருக்கு பாரு. சொல்லு வேலை செய்யறாரு அம்மா. பிசினஸ் அவனுக்கு கேட்குதா. குப்பை வண்டி வந்துருக்கு, குப்பை கொட்டி வரலாம் வாங்க. குப்பை கொட்ட போறோம். ரெடியாக போகுது ஆல்மோஸ்ட். அந்த ரூமை போயிட்டு கொஞ்சம் நேரம் கட்டினா வாங்க. ஸோ இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து நான் வந்து எப்பவுமே டெய்லி வெயிலில் போட்டுருவோம். வெயில் இல்லாத சமயத்தில் உள்ளே போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து வெயிலில் காய வச்சுருவேன். பெட்ஷீட்லாம் வந்து காய போட்டாச்சு. ஓரளவுக்கு வேலை வந்து ஓவர். இப்போ வந்து இவருக்கு தலையை வாங்கிட்டு இவரை குடிக்க வச்சு ரெடி பண்ணிட்டா ஒரு பால் அடி காமிச்சிட்டு மீதி இருக்க வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துப்பேன். உட்காருங்க தலைவரே, வாங்க கலவரலாமா. நான் போடுற ஃபோனில் கட்டவா. இந்த தலைவர் இருக்கு இல்லையா, இந்த தலை வாரிக்கணும்னா இந்த ஃபோன் வந்து காட்டணும். ஸோ வந்து இப்போ வீடியோ எடுக்க முடியாது. நான் வாரிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா. வந்து தலை வாரியாச்சு. ஸோ இப்போ போய் குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். தலைவர் குளிச்சாச்சு. இப்போ சாப்பாடு ஊட்டிட்டு இவர் வந்து ரெடி பண்ணுவோம். ஏன்னா இதை ரெடி பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டினா இவர் வந்து சாப்பாடுலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிடுவாரு, அப்புறமா துப்பிடுவான். ஸோ அதனால இவர் வந்து சாப்பாடை ஊட்டிட்டு தான் நான் எப்போ வந்து ரெடி பண்ணுவேன். தரேன், ஞாபகம் தரேன். போடலாமா. மீன் ஃபுட்டு போட போறியா. இவரோட ரெகுலர் வேலையே அவருக்கு பிடிச்ச வேலை இந்த மீன் ஃபுட்டு போடுறது தான். ஸோ அப்படியே சாப்பிடுவாங்க இல்லை. இந்த தொட்டியும் கழுவணும்.
4 மீன் இருக்குது, 2 தான் வந்து எட்டி பார்க்குறாங்க. வந்து சாப்பாடு விட்டேன், ஓரளவு சாப்பிட்டாரு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். பழைய சாதம் ஊக்கா இந்த தயிர் போட்டு பேசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு இணையே இல்லை. ஸோ ரெகுலராகவே தோசை தான் சாப்பிட்றேன். ஸோ பழைய தூசி சாப்பிட போகிறேன். ரெடி தலைவர், பொட்டு வச்சுட்டா, முடிஞ்சிருச்சு வேலை. சூப்பர், ரெடி. என்னது கையில் வச்சுருக்குற? எங்க இருக்கு ஏசி? ஏசி எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்கான்ல. பால் வலிக்கு கிளம்பிட்டாரு. லஞ்சு அவரோட ஸ்நாக்ஸே தண்ணி பாட்டில் எடுத்துட்டாரு. செருப்பு போட்டுலாம் வெயிட் பண்ணுறாரு. வா செருப்பு போட்டுலாம் அப்படியா? இறங்க. எங்க போறீங்க? பார்த்து அம்மா கையை பிடிச்சிக்கோ. அம்மா கை இங்க பாரு. பால் வலிக்கு கிளம்பியாச்சு. விட்டுட்டு வந்துட்டேன். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. துணி வந்து துவைச்ச துணி நம்ம மடிக்கல. இது வந்து மேலே எடுத்துகிட்டு போகுது. நேற்று சாமான் கழுவி வச்சா அது எடுத்து வைக்கல. இது வந்து அவங்களோட வண்டி. ஸோ கிச்சனும் க்ளீனாக இல்லை. கேஸ் மட்டும் லைட்டாக தொடச்சி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வந்து பாருங்க, சாமான்லாம் அப்படியே இருக்குது. சாமான் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போய் அவரை கூப்பிட்டு வர முடியும். நீங்கள் பாருங்கள், எதுவுமே இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ எப்படி இந்த ரூம் வந்து எதுவுமே ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ரூமில் நம்ம படுப்போன்றதா இந்த ரூம் வந்து க்ளீனாக தான் இருக்கும். அந்த ரூம்லேயும் ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஹாலும் கிச்சனும் தான் வந்து எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி காலையில் டைம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே இருக்க துணியை வந்து கிளியர் பண்ணால் தான் நான் வந்து வீட்டை வந்து பெருக்க முடியும். ஸோ வந்து துணியை மடிச்சுட்டு அப்புறம் வீட்டை பெருக்க நான் வந்து காட்டுறேன். துணியெல்லாம் மடிச்சாச்சு. இப்போ வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீட்டை மட்டும் பெருக்கிட்டா அப்புறம் சாமான் கழிட்டா மேலே வந்து துணி போட்டுருக்கேன். அது என்ன செஞ்சு பார்க்கணும். பெருக்கியாச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் ஒன்று பாருங்கள் க்ளீனாக இருக்குது. தென் வந்து சாமான் மட்டும் தொடக்க வேண்டிய வேலை இருக்குது. இவ்வளோ சாமான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன்னா மேலே துணி போட்டிருக்கேன். அது போய் பார்த்துட்டு வரணும். ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லை, செமி மிஷின். ஸோ நம்ம தான் வந்து துவைச்சி வச்சதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிட்டு திரும்பி அலசி வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ அதனால நான் வந்து துவைக்க போட்டுட்டேன். இப்போ அலசிட்டு தான் வந்துருக்கேன். ஸோ ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணால் இது வந்து தண்ணி போகும். ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறம் புதுசாக தண்ணி ஊற்றிட்டு அலச ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு திரும்பி போயிடுவேன். வந்து அந்த திரும்பி அந்த அலச தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டு காய வைக்க வேண்டியது தான். சாமான்லாம் கழுவியாச்சு. இப்போ போயிட்டு ருத்ரேஷை மட்டும் கூப்பிட்டு வந்துடலாம். துணி மட்டும் இந்த காய வைக்கல காய்ஸ், மேலே வந்து ஓடி இருக்கு. அதுக்குள்ள டைம் வந்து 12 ஆச்சு. ஸோ நான் வந்து ருத்ரேஷை கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு மேலே அவங்க சாப்பிட வச்சிருவாங்க. 12 மணிக்கு நம்ம தான் சாப்பாடு ஊற்றி அவனை கூப்பிட்டு வந்துடணும். ஸோ அதுக்காக நான் போயிட்டு வந்து தான் துணியை வந்து ட்ரையர் போட்டு காய வைக்கணும். கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ தான் வெயில் அடிச்சுட்டு. இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் ருத்ரேஷை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். தலைவர் பால்வெடியிலேருந்து வந்து விட்டார். காய் சொல்லி இங்கே பாரு. இங்கே பாருங்க சார். சார் 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 கல்தியா இல்லையா? எல்லாத்துக்கும் வேற எதுவுமே சொல்ல தெரியாது அவருக்கு. இது வந்தாச்சு. சாப்பிட்றியா? நான் பால்வெடிலேருந்து வந்ததும் மேலே போய் துணியை வந்து ட்ரையர் போட்டு காய வச்சிட்டேன். இப்போ இந்த தலைவரை வந்து தூங்க வைக்கணும். இதில் தூங்க வச்சுட்டேன்னா நானும் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கே. அப்புறம் இப்போத்துலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஃபோன் பார்த்துட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ வந்து எந்த ஒர்க்கும் இருக்காது. இதில் தூங்க வச்சாலே எனக்கு பெரிய வேலை வந்து மிச்சம். வீடு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு சும்மா டேக் ரெஸ்ட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தலைவர் வந்து தூங்கிட்டாங்க. கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டு படுக்க. ஸோ இதையும் நான் ஒரு இடையே எடுத்து வச்சுலான்னு பார்க்குறேன். இது வந்து நைட்டு காசில் பால் ருத்ரேஷ்க்கு. ஸோ அதனால் வந்து சூடு பண்ண வந்து வச்சுருக்கேன். அவர் தூங்கி எழுந்ததுமே நட்ஸு வந்து ஊற வச்சுருக்கேன். தம்பிக்கு அதில் வந்து அரைச்சி போட்டு நட்ஸ் மில்க் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து பாலை மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஓகே, இட்ஸ் டன் மை மீட் பிளேட். ஓகே, சாப்பிட்டுட்டு சும்மா படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன். அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவேன். மோஸ்ட்லி தூங்க மாட்டேன். ரீல்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் யூடியூப் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுவேன். எனக்கு ஒர்க் எதுவும் இல்லைனா தூங்கிடுவேன். ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் ப்ளேஸ்லெக்ஸ் எடுத்து அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நான் இந்த டைமில் தான் இப்போ ஒரு 2 to ஒரு 5 o'clock வரைக்கும் தூங்குவான். 4:30 வரைக்கும் தூங்குவான். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் வந்து எனக்கு முடிஞ்ச வேலையை வந்து நான் செஞ்சுருவேன். ஓகேங்களா? ஹாய் காய்ஸ், ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. நானும் தூங்கிட்டேன். இவர் 3 மணிக்கு எழுந்தாரு. அப்போ அவர் பால் கலக்கி கொடுத்துட்டு அவர் என்னாலே பார்த்து தூங்கிட்டார். ஸோ நானும் அப்படியே தூங்கிட்டேன். இப்போ ஒரு 5:30 இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவரை தூக்கி வச்சுட்டு சாம்பார் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ வந்து காஃபி போட்டு குடிக்கணும். இவருக்கும் வந்து அந்த நட்ஸ் மில்க் வந்து அரைச்சி கொடுக்கணும். ஸோ வாங்க, எதுக்கு வந்திருக்கோம்? ஜஸ்ட் நட்ஸ் மில்க் கொடுப்பாங்க. இவருக்கு போட்டு கொடுத்துட்டு தான் நான் வந்து காஃபி போட்டு கொடுப்பேன்.
ருத்ரேஷ்கான நட்ஸ் மில்க் ரெடி. இது ரொம்ப நேரமாக ரெடியாக நிற்கிறாரு. பாய் வந்து எங்களுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே டெலிவரி வந்துச்சா, போய் வாங்கிட்டு வந்துடலாம். மீஷோ வாசன் ரிசீவ்டு ருத்ரேஷோட பர்த்டேக்காக சில டெக்கரேஷன் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் தங்கச்சிங்களுக்காக என் தங்கச்சி ஒரு பொண்ணுக்கு பர்த்டே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி ஒன்று ரிசீவ் ஆகி இன்னும் பார்க்கலாம். இதை நாளைக்கும் ரிவ்யூ பண்ணி நான் வந்து தனியாக காஃபி போட்டாச்சு. காஃபி இது இங்கே பார்த்து சொல்லு. தலைவர் வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ வந்து சாமான் கழுவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா ஓவர். ருத்ரேஷ்கும் சாமான் வந்து தொலைக்காச்சு. இப்போ வந்து மேலே துணி காய போட்டுருக்கேன். வந்து எடுத்து வந்துடணும். ஏன்னா நைட்டில் சம்டைம்ஸ் மழை பெய்யுது, ஸோ அதனால எடுத்து வந்துடுவேன். டைம் இருந்தால் இப்போ வந்து மடிச்சு வச்சுருவேன். அப்படி டைம் இல்லைன்ற பட்சத்தில் மறுநாள் வந்து நான் மடிச்சுப்பேன். இப்படி தான் வந்து ரெகுலராகவே இருக்கும். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமே என்னோட டே வந்து இப்படி தான் இருக்கும் ரெகுலராக. ருத்ரேஷை கூட்டு போகிறது வரது. நான் வந்து இந்த வீக் தான் வந்து நான் பால்வாடி கூட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அவனை தூங்க வச்சுட்டு எல்லா வேலையுமே செய்வேன். அவன் எழுந்ததுக்கப்புறம் அவன் ரெகுலராக அவனை பார்த்துக்கிற மாதிரி எனக்கு வேலை இருக்கும். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே விட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேன். இப்போ வந்து இப்போ மண்டே டு ஃப்ரைடே வந்து 2 தம்பி வந்து காலேஜுக்கு போவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போவார். ஸோ அதனால 8:15 எல்லாமே வீட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால நான் சீக்கிரமாக 6 o'clock எழுந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேன்றது 2 பேர் லீவே. ஹஸ்பண்ட் போட்டு சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் இருக்கும். ஸோ லேட்டாக போகிறேன். அதனால லேட்டாக மட்டும் எழுந்து சமைச்சிப்பேன். மற்றபடி ரெகுலராக இதான் வந்து என்னோட ஒர்க்கு. அப்படி துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது வந்து நம்ம துணி தான் காயுது. ஸோ வந்து இது எடுத்து டின்னருக்கு தோசை, காலையில் சாம்பார் சாப்பிட்டுட்டு உங்களோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.